ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சிலிருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னும் என்ன முடிவுகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 இனியும் காலதாமதம் வேண்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகலை, நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனை படிக்க தயாராகி விடுங்கள். இது தாங்க எல்லாரோட முடிவாகவும் இருக்கணும். இனிமேலும் ரிசல்ட்டில் குளறுபடிகள் இருக்குது, சிவியில் குளறுபடிகள் இருக்குது, அதில் அப்படி இது இதில் இப்படி இது நேற்று அப்படி ஆச்சு இன்றைக்கி இப்படி ஆச்சுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்பொழுது சிவி வந்துடுச்சுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாங்க சிவி லிஸ்ட் 2 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க. பார்டர் கீழே இருக்கிறவங்க ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம்ல, நீங்கள் ஏங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனை படிக்க சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பட் சிவி லிஸ்ட் 2 நடக்குமா நடக்காதான்னு 100% யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் படித்தா கூட நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லைங்க. சிவி லிஸ்ட் 1க்கு நீங்கள் இடம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா, இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக எடுத்து தூக்கிட்டு போயிட்டு சேவா மையத்தில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சேவா மையத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சேவா மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் அதையும் அப்லோட் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தால் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சீனியாரிட்டி படி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற அதே மதிப்பெண்கள் வேறு யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.